முன்னேறலாம். உழைப்பு தான். ஷோரூம் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு கடை ஒன்று வச்சுருக்கேன். நான் ஏதோ மாட்டு தீவன கடை ஒன்று வச்சுருக்கேன். அப்படியே உழைச்சி கஷ்டப்பட எத்தனை கிலோனா இருக்கும்? ஃபுல்லாக இருக்கும், 50 இருக்கும், 100 இருக்கும். நீங்கள் இந்த லோடு இறக்குறவங்க கன்ஃபார்ம் சரக்கடிச்சானே எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கு. வழியில் இந்த வேலைக்கு கொஞ்சம் வந்து சாப்பிட்டு ஆவாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் 500 சொல்கிறீங்க. 500 நீங்கள் பார்க்குற வேலைக்கு கரெக்டாக கொடுக்குறாங்களா? வேலையே கஷ்டம் தானே. அதாவது படிக்கணும் மனுஷன். வாழ்க்கையில் படிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி உழைச்சிட்டே ஆகணும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நான் படிச்சிருக்கீங்க? 7th உங்களுக்கு ஆசைன்னு இருக்குமா? நீங்கள் 7th படிக்கும்போது உங்கள் ஆசை இருக்கு. படிக்கும்போது போலீஸ்காரன்னு ஆசை இருக்கு. படிக்கும்போது சில இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசை இருக்கும்ல, ஆனால் அது நிறைவேறல. தொழிலில் என்னென்ன மாதிரி கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? நான் கஷ்டத்தை அனுபவிச்சேன். நீங்கள் அனுபவிக்கணும்னு கேட்டவர்கள் சொர்க்கம்தான் ஆகணும். விசாரணை நடக்கிறது. என்னடா அவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு 12 மணிக்கு வந்து இங்கே ஒரு ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மதுரைன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூங்கா நகரம் அந்த அப்படின்ற ஒரு வேர்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மதுரை எப்போ போனால் சாப்பாடு கிடைக்கும், எப்போ வேணால் ஜனங்க வந்து எல்லா பேர் இருப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு சைடு இருக்குது. ஸோ மெயினாக வந்து இதெல்லாம் இருந்தாலும் மெயினாக தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற மதுரையில் அவ்வளோ உழைக்கிறாங்க. அந்த உழைக்கிறதுல மெயினாக சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா இந்த லாரி ஷெட் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எனக்குள்ள இந்த வடக்கு மாசி வீதியில் இருக்கிற அந்த லாரி ஷெட்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அங்கே இருக்க மக்கள் வந்து என்னென்ன மாதிரிலாம் தொழில் பண்ணுறாங்க, ஐ மீன் அந்த லாரி ஷெட்டில் லோட்மேனாக இருக்காங்க. ஸோ அவங்கள சொல்கிறேன், அவங்க என்னென்ன மாதிரிலாம் கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலை எப்படி இருக்குது, அவங்க வெயிட்டு தூக்குறது எத்தனை வெயிட் இருக்குது, எவ்வளோ கிலோ இருக்குது. ஸோ A to Z நம்ம எல்லாத்தையும் நம்ம தீவிரமாக விசாரணை பண்ணி உங்களை நான் தெரிவிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் சொன்னேன் உங்கள் பேர் நான் பேர் முருகனுங்க. எத்தனை வருஷமாக அந்த இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க? 33 வருஷம் வேலை பார்த்துக்கிறோம். 33 வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கீங்க நான். சரி, உங்கள் வேலை என்ன மாதிரி இருக்கும்? வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலையில் பைப்பு லைனை கொண்டு போய் இறக்கும். 2வது எண்ணெய் கடைக்கு நாங்கள் போவோம். அதுபோக சாயங்காலம் டீ கடைக்கு அடிப்போம். நைட்டு செட்டு கடைக்கு வருவோம். சரி, ஆனால் நீங்கள் பண்ணுற வேலைக்கு உங்களுக்கு இப்போ அமௌண்ட்டு கரெக்டாக வருதானே? கரெக்டாக வருது. இப்படி உழைச்சா தான் எங்கள் வீட்டு செலவுக்கும் கரெக்டாக ஓடுது. சரி, சுமாராக ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? குறைஞ்சது 500 ரூபா கிடைக்கும். 500 ரூபா கிடச்சி சாப்பிட்டீங்களாண்ணே? இப்போ நீங்கள் இப்போ சாப்பிடல, வேலையை முடித்த பிறகு தான் நாங்கள் சாப்பிடுவோம். எப்பயுமே ஆனால் எப்பயுமே நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிடுவீங்க? 3 வேலைக்கு சாப்பிடுவோம். 3 வேலை சாப்பிடுவோம். ஆமாம், லேட்டாக சாப்பிடுவோம். கொஞ்சம் டைமிங் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றோம். காலையில் 12 மணி, மதியம் 5 மணி, நைட்டு 1 மணி. நைட்டு 1 மணிக்கு சாப்பிடுவீங்களாண்ணே? இப்போ வேலையை முடிச்சுட்டு போக 1 ஆயிரம். 1 மணி அந்த டைம் மாற்றி சாப்பிட்ணும். டயத்துக்கு வந்துட்டோம். சரி, காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? காலைல 9 மணிக்கு. காலைல 9 மணிக்கு எந்திரிச்சிட்டு ரெகுலராக எல்லா வேலைக்கும் போகிற மாதிரி ரெகுலர் வேலைக்கு போயிட்டு திரும்பி அரே நாள் ரொட்டீன் ஆகிட்டு இருக்கும். வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். அது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஒரு அரை நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துருவோம். இந்த ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலத்துக்கு மேலே எப்பயும் பார்க்குற வேலை பார்த்துருவோம். ஆமாம். வீட்டில் நம்ம எத்தனை பேருண்ணே? வீட்டில் பொம்பளை பிள்ளை 2, நான் 1, என் வீட்டுக்காரன் 3. ஸோ ஓகே, எத்தனை பேர் நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணி காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க? ஆனால் சொல்லணும் உங்கள் பேர் நானே? அந்நிய பெருமாள். எத்தனை வருஷமாக இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? 10 வருஷமாக பார்த்துக்கிறீங்க. 10 வருஷம். ஸோ 10 வருஷமாக இதோட கஷ்டம் எப்படின்னு இருக்குது? இந்த படத்தை இந்த இதோட கஷ்டம் எப்படி இருக்கு? உழைக்கிறான், நல்லா உழைக்கிறான். அதாவது சொந்த வீடு கட்டியாச்சு. இந்த உழைச்சி அந்த கெத்தாக சொல்லலாம், நம்ம வீடு கட்டியாச்சு. ஆமாம், சொந்தமாக வீடு கட்டியாச்சு. நல்லா சாப்பிட்றோம், நல்லா பிள்ளைகளுக்கு வேணுன்றதை செய்கிறான். கஷ்டப்பட்டு உழைச்சி செஞ்சதுனால அடுத்த ஆள்கிட்ட அடிமை இல்லாமல் உழைச்சி நம்ம தொழில் நம்ம சொந்த காலம் நின்று நம்ம எல்லாமே ஜெயிக்கலாம் நம்ம அப்படின்னு. அவ்வளோதான். காலைல 10-11 மணிக்கு வந்தோம்னா நைட்டு 2-3 மணி ஆகும். போயிட்டு திருப்பி காலையில் லாரி வந்துச்சா திருப்பி 5 மணிக்கு வருவான். சொல்ல முடியாது இந்த இடத்துல நம்ம வேலை அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ வேணால் வரலாம். நம்மளுக்கு நம்ம ப்ராஃபிட் தான் எல்லாமே ஒரு படி தான். தூங்குறதுக்கு நேரம்லாம் நம்மளாம் பார்த்து தூங்குறது தான். அதான். சாப்பிட்டீங்களாண்ணே இப்போ? இல்லை, நாங்கள் 2 மணி வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவோம். குளிச்சு சாப்பிட எவ்வளோ மணி ஆகும் வீட்டுக்கு போகிறது? 2 மணி ஆகும் வீட்டுக்கு போகிறது. 2 மணி 2:30 ஆயிரும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்புறம் சாப்பிட்டுட்டு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? காலைல ஒரு 10-10:30 எந்திரிப்போம். இல்லைனா படுத்தவங்களுக்கு ஏதாவது வண்டி இன்னும் வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா காலையில்
டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துடுவோம். ஸோ அவங்க சொல்கிற டயத்தில் போகணும் நம்மளுக்கு. சரி, உங்களுக்கு மனசாட்சியோடு சொல்லுங்கண்ணே, நீங்கள் பார்க்குற வேலைக்கு கரெக்டாக உங்களுக்கு அமௌண்ட் வருதா? ஆமாம், ஒரு நாளைக்கு 1000 ரூபா குறையாமல் சம்பாதிப்போம். 1000 ரூபா நீங்கள் பண்ணுற உழைப்புக்கும் 1000 ரூபா கன்ஃபார்மாக வந்து 1000 ரூபா குறையாது. 1000 ரூபாய்க்கு பார்த்துருவோம். 1000 ரூபா 1500 கூட பார்த்துருவோம். வர பொறுத்து ஃபங்க்ஷன் டைமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். அமௌண்ட் வரும். வீட்டுக்கு அமௌண்ட்டு போக நம்ம வர செலவு பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அண்ணா சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் வலிவிட்டாண்ணே. எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? 6-7 வருஷமாக அந்த வேலை பார்க்குறோம்ண்ணே. இப்போ 7 வருஷமாக எவ்வளோ கஷ்டத்தினே பார்த்துருக்கீங்க நீங்கள் இந்த தொழிலில்? இந்த வேலையே கஷ்டம் தானே. அதாவது படிக்கணும் மனுஷன். வாழ்க்கையில் படிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி உழைச்சதே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் இப்போ நாங்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் 40 கொடுத்தீங்கன்னா அவங்கவுங்க பிள்ளைகளை எங்களை மாதிரி ஏன்னா தானே விடாமல் கொஞ்சம் நல்லபடியாக படிக்க மட்டும் வச்சா பிற்காலத்தில் அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நான் படிச்சிருக்கீங்க? படிக்கவே இல்லை, அதனால தான் இப்படி கஷ்டப்படுறோம்னே. அதான் பிரச்சனையானே. உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி உடம்பு வளைக்கணும். உடம்பு வளைச்சி வேலை வாங்கணும். அந்த பண்டலை தூக்கணும், அந்த பீடிங்கே இருந்தால் அதையும் பாருங்கள். அந்த வேலை அந்த பண்டலை தூக்கி ரொம்ப கஷ்டம்தான். ஏதோ குடும்பத்துக்காக வேலை பார்த்தானே ஆகணும். சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. இந்த வேலையை விட்டால் வேறு வேலையும் கிடைக்கிறதும் கஷ்டம், சம்பளம் கம்மி. இது யாருக்கு அடிமை இல்லை, ஆனால் கொஞ்சம் உழைப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு நாளைக்கு சாதாரண 500 கிடைக்கும்ண்ணே. 500 கிடச்சி 500 கண்டிப்பாக கிடைக்கும். நம்பி வரலாம். நம்ம உழைப்பு தான் 500 சாதாரணமாக கிடைக்கும்ண்ணே. இதே கொஞ்சம் நல்லா ஃபெஸ்டிவல் டைமாக இருந்துச்சுன்னா 1000 ரூபா கூட எடுக்கலாம். நம்ம அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம குடிக்காமல் கொள்ளாமல் ஒழுக்கமாக வண்டி ஓட்டினா 1000 ரூபாய்க்கு கூட ஓட்டலாம். தண்ணி அடிக்கிற வைக்கிறோம்டா அதுலேயே பாதி காசு போயிடும். அதனால தான் பிரச்சனையே. ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுற இந்த லோடு இறக்குறவங்களாம் கன்ஃபார்ம் சரக்கு அடிச்சானே எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கு. வழியே இல்லைண்ணே. இந்த வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆவாங்க. அப்போதான் அவங்களால முடியாமல் அந்த உடம்பு வலி, அது உடம்பு வலி தான். மற்றபடி சாப்பிட்டு தான் ஆகல. சரி லோடு தூக்குறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறனால தான் வலி உடம்பு வலி குறையிறதுக்கு. ஆனால் மித்தபடி இந்த வேலையை ஒரு விதத்தில் நல்ல வேலை தான். இருந்தாலும் படித்தோம்னா கொஞ்சம் நல்ல வேலைக்கு போகலாம். ஏன்னா எல்லா தாய் தகப்பனுமே அவங்கவுங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அதான் சொல்கிறேன், எல்லா பிள்ளைகளுமே நல்லபடியாக படிக்கணும். படித்தா கொஞ்சம் நல்லா இருக்கலாம். இந்த வேலை நல்லது தான். ஆனால் உழைக்கணும். வேர்வை சிந்தி நம்ம வேலை உழைக்கணும். ஆனால் என்ன, இந்த வேலை பார்க்குறதுனால நோய் நொடி எதுவும் இருக்காது. நல்லா உழைச்சாலும் சரி, நம்ம வாட்டி வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கலாம் நிம்மதியாக, அவ்வளோதான். அண்ணா சொல்லுங்கண்ணே, உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் காசி. எத்தனை வருஷமாக இந்த பண்ணிகிட்டு இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க? 10 வருஷமாக பார்த்துக்கிறேன். ஒரு 18 வயசுலேருந்து வேலை பார்த்துக்கிறேன். என்னோடய வேலை நைட்டு வேலை தான். லோடு மணி வேலை பார்க்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துக்கிருக்கோம். 400 ரூபா சம்பளத்துலேருந்து இப்போ 600 ரூபா சம்பளத்து வேறு வேலை பார்த்துக்கிருக்கோம். நைட்டு 8-10 மணிக்கு வந்தோம்னா நாங்கள் 5 மணி வரை தான் லோடு மணி வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப கஷ்டமான வேலை தான். இப்போ காலையிலனா இப்போ நைட்டு சொல்கிறீங்க, காலையில் என்ன வேலைண்ணே பார்க்குறீங்க? காலையில் இன்னொரு வேலைக்கும் போய் இதே லோடு மணி வேலை கூப்பிட்டா போவோம். அரிசி ஏற்றுவோம். 100 கிலோ மூட்டை தான் ஏற்றுவோம். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஏற்றிக்கிருக்கோம். எங்களுக்கு இது ஒரு குடும்ப சூழ்நிலைனால எங்களுக்கு இதுதான் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டத்தை பார்க்கல, சந்தோஷமாக வேலை பார்க்குறோம். எங்களுக்கு லோடு மணி வேலை வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் கஷ்டன்றது தெரியல. எத்தனாவது நான் படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் படித்த 8th வரை படிச்சிருக்கோம். படிச்சுட்டு தான் 18 வயசில் நாங்கள் சேர்ந்துட்டோம் இங்கே வேலைக்கு. வேலை 18 வயசு, ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். லோடு மணி வேலை தான். ஒரு இடத்துல இதே லோடு மணி வேலை பார்த்துக்கிருந்தேன். இப்போ இங்கே வந்து கீதா டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிறேன். சரி, உங்கள் ஆசை என்னவா இருந்துச்சுண்ணே ஃபஸ்ட்டு? என்ன இப்போ இந்த 8th படிக்கும் போது நீங்கள் என்னவா ஆகும்னு நினச்சிங்க நீங்கள்? நான் என்னோட 8th படிப்பை கம்மியாக எங்கள் அம்மா எல்லோரும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். லோடு மணி வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 வருஷம் கழித்து இப்போ ஒரு கடை ஒன்று வச்சுருக்கேன். நான் ஏதோ மாட்டு தீவனம் கடை ஒன்று வச்சுட்டேன். அப்படியே உழைச்சி இந்த மாடுகளுக்கு தீவன ஐட்டங்கள் எல்லா ஐட்டமும் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பகலில் கடையும் வச்சுருக்கேன். நான் கடையும் வச்சு வியாபாரம் பார்த்துக்கிருக்கேன். நைட்டு இங்கே வந்து வேலைக்கு வந்துடுவேன். எங்களுக்கு கஷ்டம் தெரியல, சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுறதுல உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நிம்மதியாக இருக்குது. அவ்வளோதான். எங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த வழியினால நாங்கள் போய்க்கிருக்கோம். எங்களுக்கு எந்த கஷ்டம் தெரியல, சந்தோஷமாக வேலை பார்த்துக்கிருக்கோம். ஆனால் உங்கள் பேர் என்னண்ணே? மாரிச்சாமி. எத்தனை வருஷமான இந்த தொழிலில் இருக்கீங்க? 29 வருஷம். 29 வருஷமாக தொழில் பண்ணிட்டுருக்கீங்க. சுமாராக ஒரு நாளைக்கு எவ்வளோ நான் சம்பாதிப்பீங்க? இப்போதைக்கு ஒரு 500-600 ரூபா. இப்போ கொரோனா வந்ததுலேருந்து வேலை கம்மி. ஸோ மொதல் கம்பேரிட்டிவ் நல்லா இருந்துச்சு. ரூபா ஓடும். என்னது ஒரு நாளைக்கு செலவு, ஒரு சாப்பாடு செலவு ஒரு 100 ரூபா போயிடும். நீ வீட்டில் கொடுப்போம். அந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப பொருளும் கம்மியாயிருச்சு, வியாபாரம் கம்மியாயிருச்சு, நம்ம லோடும் கம்மியாயிருச்சு, எல்லாமே கம்மியாயிடுச்சு. சரி, நான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தொழிலில் என்னென்ன மாதிரிலாம் கஷ்டம்னா இருக்கும்? அதான் லோடு தூக்குறோம். இந்த கஷ்டமெல்லாம் லோடு எத்தனை கிலோனா இருக்கும்? இல்லை 40 கிலோ இருக்கும், 50 கிலோ இருக்கும், 100 கிலோ இருக்கும். 100 கிலோ தூக்கிடுவீங்களாண்ணா நீங்கள்? ஒரே ஆளாக தூக்கிடுவீங்களா இல்லை கரைச்சி கூட கூப்பிடுவீங்களா? ஒரு ஆள் அப்படியே தூக்கி வண்டியில் அடிச்சிடுவோம்.
உண்மையாக கஷ்டம் தானே அது. ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் 500ரூவான்னு சொல்கிறீங்க. 500ரூவா நீங்கள் பார்க்குற வேலைக்கு கரெக்டாக கொடுக்குறாங்களா? இல்லை அது நம்ம வந்து வாடிக்கையாக வேலை பார்க்குறனால அது வேலை பார்த்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் சில பேர்லாம் நிறுதிப்புன்னு கூப்பிடுவாங்கண்ணா, அப்புறம் கரெக்டாக அமௌண்ட் கொடுப்பாங்களா இல்லை முன்ன பின்ன? வந்து வாடிக்கை வேலை ஆமாம், ரெகுலராக கொடுக்குறீங்களா நீங்கள்? ஒரு 20 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் ஓனர்கள் நம்மளுக்கு சலுகைகள் நல்லா செய்வாங்க. அதனால் வந்து வேலை இருந்தால் இல்லை போனாலும் கஷ்டம் எதுவுமே சங்கடப்படாமல் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும் அது. சரி, இப்போ உங்கள் டைமிங்னா எவ்வளோ தூரம்ண்ணே? காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்கும்? நம்ம தோதுங்க டைமிங்கில் இல்லை, வேலை இருந்தால் வெள்ளன்னு வருவோம். லோடு அதாவது டெலிவரி எடுக்கிறதுக்கு, டெலிவரி எடுக்கிறது இல்லைன்னா ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு வருவோம். நைட்டு ஒரு 10 மணிக்கு போயிடுவோம். அந்த மாதிரி 12 1 மணி வரைக்கும் வேலை பார்த்தோம். கொரோனாக்கு முன்னாடி. கொரோனாக்கு பின்னாடி அப்படி தலகாலம் மாறிடுச்சு. ஸோ இது வந்தாலும் எல்லாருக்கும் பாதிப்புனால நம்மளுக்கும் பாதிப்பு வந்துருது. ஆனால் இதை வச்சு தான் பிள்ளைகள்லாம் படிக்க வச்சோம். ஒரு பாப்பா பிடெக் எம்பிஏ, பையன் வந்து இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார். வீட்டில் நம்ம கஷ்டம் தெரியாமல் நீங்கள் நல்லா வளர்த்துட்டீங்க எல்லாரையும். ஓரளவு பூரா 2 ஒரு பையன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 75 ரூபா வாங்குறாரு. அதனால் இப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னும் பையனுக்கு கல்யாணம் பார்த்து பொண்ணு பார்த்தாச்சு. ஆமாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு இருக்கலாம். அதனால் ஓரளவு நான் கஷ்டப்பட்டதுனால அதாவது யாருமே கஷ்டப்பட்டால் முன்னேறலாம். உழைப்பு வச்சு எது பண்ணலாம். நம்ம வந்து வெஹிக்கிள் அடித்து பூராமே 2 பிள்ளைகள் 2 டிகிரி அவன் சின்ன ஆளில் 4 டிகிரி படிச்சிருக்காரு. கடைசி பையன். ஆமாம், 3வது பையன் பிஇ, இங்கிலீஷ் எம்ஏ, தமிழ் எம்ஏ, அதுபோல் பிடெக் எம்பிஏ. நீங்கள் எவ்வளோண்ணா படிச்சிருக்கீங்க? 7th வரைக்கும் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஆசைன்னு இருக்குமா? நீங்கள் 7th படிக்கும்போது உங்கள் ஆசை இருக்கு? படிக்கும்போது போலீஸ் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. படிக்கும்போது சில இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசை இருக்கும்ல, ஆனால் அது நிறைவேறல. நம்ம பையன் நிறைவேற்றிட்டு அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார். உங்கள் ஆசையை வந்து உங்கள் பையன் வந்து நிறைவேற்றிட்டாரு. அவர் இப்போ கலெக்டர் வேறு படிச்சுட்டு இருக்கார். அது போக எக்ஸ்ட்ரா. ஆமாம், எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு இருக்கார். நான் அடுத்து ஒரு 6 மாதத்தில் அது ஆயிடலாம். சரி, ஓகே. அண்ணா சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் வடிவேல் வீரனன். எத்தனை வருஷமான இந்த தொழிலில் இருக்கீங்க நீங்கள்? 67லேருந்து இருக்கேன். 1967லேருந்து? 1967லேருந்து தொழில் தான். சரி, தொழிலில் என்னென்ன மாதிரி கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சு. இன்றைக்கி அனுபவிக்க வேண்டிய நீ சொர்க்கந்தான் வேணும். இன்னும் அனுபவிக்கிறது எதுவும் கிடையாது. எல்லாம் அனுபவிச்சு வந்தாச்சு. ஏதோ இப்போதைக்கு 400 500 சம்பாதிக்க நிம்மதியாக வீட்டில் இருக்கேன். ஒரு நாளைக்கு சொல்கிறீங்க. சரி, இப்போ நீங்கள் எடுக்கணும்னா கிலோ இதில் எவ்வளோ இருக்கும்? அது இப்போ 20 கிலோவிலேருந்து கணக்கு பண்ணிங்க. 20க்கு 50 இருக்கும், 100 இருக்கும், சொல்ல முடியாது. உங்கள் வயசு எவ்வளோண்ணா ஆகுது? எனக்கு 70 வயசு. 70 வயசில் நீங்கள் தூக்கிடுவீங்களாண்ணா? அந்த 50 கிலோ 100 கிலோ தூக்குறேன். சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு சாப்பாடு நீ 3 மணிக்கு தான். காலைல சாப்பிட்டீங்களா? இல்லை, அப்புறம் 10 மணிக்கு சாப்பிடுவேன். மத்தியானம் ஒரு 3 மணி 4 மணி, நைட்டு 2 மணி 3 மணி அந்த மாதிரி. காலையில் எத்தனை மணிக்கு வந்திருப்பீங்க? காலையில் ஒரு 8:30 மணி 9 மணி. 3 மணிக்கு தூங்கிட்டு 8 மணிக்கு திரும்பி வந்திருப்பீங்க. மத்தியானம் சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்சா கொஞ்சம் தூங்கிக்கிறலாம். ஒரு ரெஸ்ட்டு கிடைக்காதுன்னா தூங்குறதில்ல. நான் இப்போ ஓரளவுக்கு சுமாராக இருக்கான பிஸ்னஸ்ஸு அந்த கொரோனாக்கு அப்புறம் கேட்குறேன். அப்புறம் வந்து நிறையா இப்போ கடையெல்லாம் 9 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடுது. இந்த 12 மணி வரைக்கும் இருப்பாங்க. இப்போ 9 மணிக்கு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. ஏன்னா வியாபாரம் பூரா இப்போ வந்து நெட்டில் தான் வருது. பேங்க் வியாபாரம் தான் இருக்குது. இப்போ வந்து முந்தி வந்து கடனுக்கு அனுப்புவாங்க. இப்போ யாரும் கடனுக்கெல்லாம் அனுப்புறதில்ல. சரக்கையும் குறைச்சிடுறாங்க. குறைச்சிடுறாங்க. ஆமாம், இப்போ இந்த படல் 80 கிலோ போடுவாங்க. இப்போ சாதாரணமாக 40 தான் போட்டிருக்காங்க. இப்போ 40 போடுறாங்க. முதல் 80 போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 80 போடுவாங்க, இப்போ 40 தான் போடுறாங்க. இதனால் நம்மளுக்கும் பாதிப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. பாதிப்பு இல்லை, தொழிலில் பாதிப்பு நிறையா இருக்குது. நெட்டு வியாபாரம் பண்ணாங்க, அவங்களுக்கு பாதிப்பு நிறையா வந்துடுச்சு. ஆனால் அதே மாதிரி வியாபாரிகள்லாம் எல்லா ஊருக்கும் போயிட்டாங்க. எல்லா மாநிலத்திலும் எல்லா மாவட்டத்துக்கும் நிறையா ஹோல்சேல் போயிடுச்சு. அது மாதிரி இந்த லாரி தொழிலில் வந்து லாரி 10 லாரி இருக்கும். இன்றைக்கி 1000 கணக்கில் இருக்குது. இப்போ நானே ஒரு 20 லாரிக்கு ஏற்றிருக்கேன். 20 ரூபாய் 20 லாரிக்கு ஏற்றிருக்கேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்? ஒரு நாளைக்கு இல்லை, இன்றைக்கி சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் 20 லாரிக்கு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. போட்டு வரேன். 20 லாரிக்கு போயிட்டு வரேன்னு. இப்போ நான் கூட இந்த 80 கிலோ தூக்கு என்னன்னு தெரியல எனக்கு. அதான் நான் கூட கேட்டேன். அது ஒருத்தர் உடம்புடைய வாகு பொறுத்து இருக்குது. சாப்பிடக்கூடிய தைரியத்தில் இருக்குல்ல. நல்லா திடமான சாப்பாடுகள் சாப்பிடணும். இன்றைக்கி உள்ள சாப்பாடு பூரா திடமான நல்ல சாப்பாடு கிடையாது.
நெல் வந்து 8 மாதம் விளைஞ்சிச்சு இப்போ 3 மாதம் 90 நாள் தான் குறமாத்த பிள்ளை மாதிரி. ஃபுல்லாக எல்லாத்துலேயும் கலப்படம் கெமிக்கல் எல்லாமே. இப்போ வந்து விவசாய நஞ்சு தான் சாப்பிட்றோம், விஷத்தை தான் குடிக்கிறோம். தண்ணியிலேருந்து எல்லாமே இங்கே எந்த பொருள் சுத்தமான பொருளே கிடைக்கல. அண்ணா சொல்லணும் உங்கள் பேர் நானே? என் பேர் சாகுல் ஹமீது பேசுகிறேன். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த இது பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 8 வருஷமாக இருக்கேன். 8 வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, இந்த 8 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்பீங்கண்ணே? கிட்டத்தட்ட வாழ்க்கை முழுக்க கஷ்டத்தை அணைஞ்சிருக்கோம். ஸோ இந்த 8 வருஷமும் ரொம்ப, ஆனால் அந்த உழைக்கிறதுக்கு ஏற்றாப்புல அமௌண்ட் வந்துடுது நம்மளுக்கு. உழைப்புக்கு ஏற்ற அப்புறம் ஊழியம் வருது, பிரச்சனை இல்லை. எவ்வளோ நான் படிச்சிருக்கீங்க? நான் படித்தது ஐடி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சு எனக்கு வெளியே வேலை கிடைக்காதனால நான் டிரைவர் ஒர்க்கு வந்து நான் 7-8 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க்கும் கொஞ்சம் செட் ஆகாதனால கொஞ்சம் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கா உங்களுக்கு? பெட்டராகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நல்லா ரொம்ப உடம்பு நல்லா வளைச்சி வேலை பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல அமௌண்ட். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் சுமாராக ஒரு நாளைக்கு? ஒரு நாள் பார்த்தோம்னா 600 500 அவ்வளோதான். கரெக்டாக 10 தானே உங்களுக்கு? நீங்கள் பண்ணுற வேலைக்கு அது கரெக்டாக இருக்கா? போதும். நம்ம உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம். அது 500 கிடைச்சாலும் ஒன்று தான், 300 கிடைச்சாலும் ஒன்று தான். அதான் நீங்கள் உழைக்கிறதுக்கு கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லை எப்படி? கரெக்டாக வருது. உனக்கு கரெக்டாக நம்மளோட உழைப்புக்கு தான் இப்போ காசு கொடுத்துட்றாங்க. அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருந்துருக்கும். ஸோ வந்து இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க சொல்கிறது எல்லா பேரும் ஒரே ஒரு விஷயந்தான், கஷ்டப்பட்டால் என்ன வேணால் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டால் இதை நீங்கள் ஐயோ இது பண்ணாமல் இருந்திருக்கலாமே, ஐயோ இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற சீனெல்லாம் நீங்கள் காட்டாமல், இந்த கஷ்டம் பண்ணால் இந்த கஷ்டப்பட்டு இதை பண்ணால் இன்னும் ஒரு 2-3 நாள்லையோ இல்லை ஒரு வாரத்துலையோ அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாசிட்டிவோட எனர்ஜியோட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வீடியோ வந்து. ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்புக்கு அவங்களுக்கு இறக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் விசாரணை நடக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை இது போகிற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.